ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே வலுக்கும் மோதலின் எதிரொலி. சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. துணைநிலை ஆளுநர் பரபரப்பு பேட்டி. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அதிகாரத்தில் எப்போதும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. இனி விரிவான செய்திகள். துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சருடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநரிடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் முதலமைச்சரை சமாதானப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரிக்கு வந்தார். பின்னர் சுரானா மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் சந்தித்து பேசினர். அப்போது மரியாதை நிமித்தமாக முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்த நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சந்திப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன், சிவா, பிரகாஷ்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் எதிர்வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது குறித்து முதலமைச்சருடன் விவாதித்துள்ளதாகவும் தேர்தலை எதிர்கொள்ள என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று ஆலோசித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். விரைவில் புதிய அமைச்சர் பதவியேற்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தங்களுக்குள் சில பிரச்சனைகள் வரும் என்றும் குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரும், அதை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ள அவர் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாங்கள் செயல்படுவதாகவும் தங்களுடன் வேறு கூட்டணி வந்தால் அதை பற்றி யோசிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் முடிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரங்கசாமி சார் அவ்வளோ நேரமாக உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தால் அது நம்மளுக்குள்ளே இருந்தால் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுவோம். எங்களுடைய மெயின் ஏம் வந்துட்டு 2026 இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோன்றது தான் இதுக்கு. முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஆளுநர் கைலாசநாதனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது. தற்போது சுகாதாரத்துறையில் இயக்குநர் நியமனத்தில் இது வெட்ட வெளிச்சமானது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையை ஏற்காமல் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தன்னிச்சையாக முடிவு செய்து சுகாதாரத்துறை இயக்குநராக மருத்துவர் செவ்வேலை நியமித்தார். இதனால் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் அதிருப்தி அடைந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு செல்ல மறுத்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று சத்துணவு பைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவின் நிறைவாக துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், தனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதிலளித்து சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் சபாநாயகர், அமைச்சர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில்
பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா ஜூலை 10ஆம் தேதி காலை 8 மணி முதல் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமிட்டபடி தேரை இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் அழுத்தம் தந்ததில்லை, ஆனால் அதிகாரத்தில் எப்போதும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானம் பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும், புதுச்சேரி நிர்வாக ரீதியில் துணைநிலை ஆளுநர் அரசு இடையே எப்போதும் சில பிரச்சினைகள் வரும், நிர்வாகத்தில் அதை பேசி சரி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பது எப்படி என ஆலோசனை நடத்தி வருவதாகவும், ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தில் என்ன செய்தால், எப்படி நடந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அமைக்க முடியும் என ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த அரசு இருந்தாலும், எந்த துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை சில பிரச்சினைகள் வரும் என்றும், அதை தாங்கள் சரி செய்வோம் என்றும், தேர்தல் நடைபெறும் போது எத்தனை தொகுதிகள் என முடிவு செய்வோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் தந்தது இல்லை என்றும், பிரதமர் எப்போதும் தன்னுடன் நல்ல உறவுடன் உள்ளார் என்றே தெரிவித்த அவர், காங்கிரஸில் இருக்கும்போது நட்புணர்வோடு சந்தித்து பேசுவோம் என்றும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறும் சூழ்நிலை இல்லை என்றும், மக்கள் தங்களை தேர்தல் மூலம் தேர்வு செய்துள்ளனர். 2026 தேர்தல் வரை இந்த ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றும் என்றும், மாநில அந்தஸ்து தொடர்பாக சட்டமன்றத்தில் கூடி விவாதிப்போம் என்று தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கு தேவையான அழுத்தத்தை தாங்கள் கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இம்மாதம் நடைபெறவிருந்த துணை தாசில்தார் உள்ளிட்ட பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் சீர்திருத்த துறையின் தேர்வு பிரிவு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுகாதாரத்துறையில் ஏஎன்எம், மருந்தாளுநர், இசிஜி டெக்னீஷியன், தியேட்டர் உதவியாளர், சுகாதார உதவியாளர் பணிக்கு நேரடியாக ஆட்கள் சேர்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வு ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. அதேபோல் வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வும் இந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. மேலும் இந்நிலையில் நிர்வாக காரணங்களால் இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், இந்த போட்டித் தேர்வுக்கான மறு தேதி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயிற்சி மையத்தின் சார்பில் கேரள மண்டலத்தின் கீழ் இயங்கி வரும் 11 இந்திய விளையாட்டு மையங்கள் ஆணையம் மற்றும் கேரள மண்டலத்திலும் 700க்கும் மேற்பட்ட மரங்கள் நடும் விழாவின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மாநில அமைச்சர் ரக்ஷா காட்சே, சாய் விளையாட்டு ஆணைய மண்டல அதிகாரி கிஷோர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மைய துணை இயக்குநர் ஸ்வேதா விஸ்வநாதன் மற்றும் பளுதூக்கும் பயிற்சியாளர் ராஜேஷ், கைப்பந்து பயிற்சியாளர் பழனி, கொக்கோ பயிற்சியாளர் மனோகரா உள்ளிட்ட அலுவலக பணியாளர்கள் மற்றும் விளையாட்டு மாணவர்கள் பலரும் ஆர்வமோடு கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர்.
அனைத்து உரிமைகளையும் தாரை வார்த்துள்ள திருமாவளவன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆலோசனை வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அக்கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய கூட்டத்திற்கு அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில ஜெயலலிதா பேரவை செயலர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் முழுவதும் தேர்தல் எழுச்சி சுற்றுப்பயணத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஜூலை 11ஆம் தேதி அவர் புதுவை வழியாக வரும்போது முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க வேண்டும். மாநிலத்திற்கு மாநிலம் கூட்டணி சம்பந்தமாக பல்வேறு மாறுபட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தனது சொந்த சுயமரியாதையை இழந்து பட்டியல் இன மக்களின் அனைத்து உரிமைகளையும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தாரை வார்த்துள்ள திருமாவளவன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் நன்மைக்கு புத்திமதி சொல்வதாக கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்த அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆலோசனை வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் புரட்சி பயணம் தொடங்கப்பட்டவுடன் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் செய்வது அறியாது திகைத்து வாய்க்கு வந்தபடி வீணாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீது விமர்சனம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகளை உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி கடந்த சில தினங்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டைகளை கிடைக்குமாறு செயல்பட்டார். இதன் தொடர்ச்சியாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சிவப்பு அட்டை பெற்ற பொதுமக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து குடும்ப அட்டைகள் பெற்ற பொதுமக்களும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது அதிகாரிகள், தொகுதி செயலர் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்படும் சாலை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதி சரஸ்வதி நகரில் 35,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், ஆணையர் ரமேஷ் மற்றும் ஒப்பந்ததாரர் பிரகாஷ், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இதேபோல் யோகலட்சுமி நகரில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது இளநிலை பொறியாளர், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.